அழகாபுரி அழகப்பன் அவர்கள் எழுதிய புத்தம்புது பெண்கள் ஒரு வித்தியாசமான குடும்ப நாவல். அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த நாவலோட அடுத்த பகுதியை இந்த வீடியோல கேட்க போறோம். 3வது பகுதி. இதுக்கு முந்தின 3வது பகுதியை குடுக்குறப்பயே நான் ரொம்ப யோசனை பண்ணி தான் அந்த வீடியோவ பதிவு பண்ணேன். அதுக்கு ஒரு முன்னுரை விளக்கம் கூட குடுத்திருந்தேன். இந்த கதையை தொடர்ந்து போடலாமா? வேண்டாமா? அப்படின்னு. அது மாதிரியான சம்பவங்கள் கதை போக்குல இருந்தது. அது ஜீரணிக்க கூடியதா? இல்ல ஒத்துக்கக்கூடியதா? அப்படி சமுதாயம் இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் பல கேள்விகள் எனக்குள்ளேயே வந்தது. இருந்தாலும் எப்பவோ எழுதப்பட்ட கதை. ஆனா இன்னைக்கும் கண்டிப்பா அது பல இடத்துல பொருந்துது. பல விஷயங்கள் அது மாரி நடக்குது. சமுதாய சீர்கேடுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு ஒரு பாடமாக இருக்குமோ இந்த கதை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த நாவல தொடர்ந்து நான் பகுதிகளாக போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தா, மெஜாரிட்டி ஆட்சேபனையா வந்ததுன்னா, இந்த கதைய நான் நிறுத்திர்றேன். ஓகேவா? பகுதி 4 அத்தியாயம் 8ன் தொடர்ச்சி. அன்று சனிக்கிழமை. சனிக்கிழமை மாலை ஹாஸ்டல் மாணவிகள் வெளியே செல்ல அனுமதி உண்டு. பெரும்பாலாக எல்லோரும் சினிமாவுக்கு போவார்கள். நகரில் எல்லாமே பார்த்த படங்களாக ஓடியது. 69ஆம் அறையில் யாரும் சினிமாவுக்கு போக விரும்பவில்லை. ஜாலியாக ஹோட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டு விட்டு புது வளையல்கள் ஏதாவது வாங்கி வரலாம் என்று கிளம்பினார்கள். ஹோட்டல் வாசலில் இறங்கியதுமே, நீங்கள் ஷாப்பிங் முடித்துக்கொண்டு ஹாஸ்டலுக்கு போங்கள், நான் நேரே அங்கேயே வந்து விடுகிறேன் என்றாள் ரஜினி. நீ எங்க போகிற என்று கேட்டாள் மாலா. என்னுடைய பாய் ஃப்ரெண்ட பார்க்கதான், ஒரு வாரமா காத்துக்கிட்டு இருப்பானே என்று கூறிவிட்டு சிரித்தாள் ரஜினி. தூக்கி வாரி போட்டது மாலாவுக்கு. ரஜினி, இது என்ன அமெரிக்கா என்று நினைத்தாயா? இது பாரத நாடு. இங்கே ஒரு பெண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டாவது அமெரிக்காவோ ஆப்பிரிக்காவோ, மனித மனம் ஒரே மாதிரிதான். நாம சாவகாசமாக இதை பற்றி பேசுவோம் மாலா. வருகிறேன் என்று கூறி ரஜினி தன் நடையை கட்டினாள். மாலா அவளை பார்த்தபடியே நின்று விட்டாள். அது ஒரு உதவாக்கற. தன்னைத்தானே மேதாவின்னு நினைச்சுக்கிட்டு வக்கரம் பேசும், அக்கிரமம் செய்யும். கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம், ஒரு தத்துவம் சொல்லுவா. யாருக்கு புரியுது? சனிய தொலையுது விடு என்றாள் தில்லை ஆத்திரத்துடன். ஆனால் மாலா அவளை சனியனாக நினைக்கவும் இல்லை, விட்டு விடவும் இல்லை. அவளை பார்த்தாள். அவளை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். 9:30க்கெல்லாம் தில்லை ரூமில் தூங்கிவிட்டாள். மாலா தூங்காமல் ரஜினிக்காக காத்திருந்தாள். 10 மணிக்கு ஹாஸ்டல் கேட் மூடுவார்கள். அதற்கு கொஞ்சம் முன்னால் வந்து சேர்ந்தாள் ரஜினி. சாப்பிட்டியா என்று மாலா அவளை கேட்டாள். நிறைய என்ற ரஜினி புடவையை களையத் தொடங்கினாள். கொஞ்ச நேரம் பேசலாமா? உனக்கு தூக்கம் வருதா என்று கேட்டாள் மாலா. உன்னோடு பேசுவதென்றால் தூக்கத்தையும் நான் தியாகம் செய்வேன். ரஜினி மாலாவின் கட்டிலில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். உன்னுடைய அந்தரங்கங்களில் தலையிடுகிறேன் என்று கோபிக்காதே ரஜினி. ரஜினி, நான் உன் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். இரவு நேரத்தில் பாய் ஃப்ரெண்டோடு வெளியே சுற்றுவது நல்லதல்ல. தப்பு தண்டா நடக்க ஏதுவாகி விடுமே. தப்பு தண்டா என்றால்? அதுதான், நீ இளம் பெண், அவன் ஆண். ஏடாகூடமாக ஏதாவது. வாட் டு யூ மீன் பை தப்பு தண்டா அண்ட் ஏடாகூடம்? உன்னுடைய பாய் ஃப்ரெண்டுடன் வெளியே திரியும் போது ஒரு சின்ன திருத்தம். நாங்கள் தெருக்களில் சுற்றுவதில்லை. அவனது அறையில் தான் இருப்போம். இது இன்னும் மோசம். அறையில் இருக்கும்போது அவன் உன்னை தொடாமலா இருப்பான்? ஐயோ, பொல்லாதவன் அவன். ஓயாமல் தொடுவான் என்னை. உனக்கு கிளர்ச்சி உண்டாகாதா? ஏன் உண்டாகாது? பதிலுக்கு நானும் தொட்டு விடுவேன். 2 பேரும் தொட்டுக்கொண்டால் அது எங்கே போய் முடியும் தெரியுமா? அதற்காகத்தானே நாங்கள் சந்திக்கிறோம். அதிர்ந்து போனால் அதை கேட்டு மாலா. நீங்கள் அளவு மீறி பழகுவதாகவா சொல்கிறாய்? அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் எதற்கு என்று கூறிவிட்டு ரஜினி சிரித்தாள். சில வினாடிகள் யோசித்தாள் மாலா. அவன் உன்னை கல்யாணம் செய்து கொள்வான் என்ற நம்பிக்கை இருக்கிறதா உனக்கு? இல்லை. அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருந்தது மாலாவுக்கு ரஜினி சொல்வதை கேட்டு. கல்யாணம் செய்து கொள்ள முடியாதவனோடு உடல் தொடர்பு கொள்வதன் அர்த்தம் என்ன? உடல் தொடர்பு கொள்ள முடியாதவனை கல்யாணம் செய்து கொள்வதன் அர்த்தம் என்ன என்று கேட்டால் பொருத்தமாய் இருக்கும். வாழ்க்கையின் நோக்கம் கூடலே தவிர கல்யாணம் அல்ல. கல்யாணம் என்பது ஒரு சடங்கு. அது இல்லாமலும் நாம் வாழ முடியும். அப்படியானால் திருமணத்தை ஏற்படுத்தி வைத்த நம் முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்களா என்ன?
ரஜினி சில கணங்கள் பேசாமல் இருந்துவிட்டு பின் சொன்னாள், ஒவ்வொரு இரவும் நமது நாட்டு பெண்கள் எத்தனை கோடி பேர் கற்பழிக்கப்படுகிறார்கள் தெரியுமா? என்ன? அதிர்ந்து போனாள் மாலா. கற்பழிக்கப்படுகிறார்களா? கோடி பேர்களா? ஆமாம் மாலா, கோடிக்கணக்கான பேர்கள்தான். நம் நாட்டில் திருமணங்களை மணமக்கள் நிச்சயம் செய்ய முடியாது. பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டதாக அழைப்பிதழில் போட்டுக்கொண்டாலும் உண்மையில் அவர்களும் நிச்சயிப்பதில்லை. ஜாதி, சமயம், அந்தஸ்து, வரதட்சணை என்ற வெட்டி காரணங்கள் தான் திருமணங்களை நிச்சயிக்கின்றன. இதனால் நம் நாட்டு பெண்கள் தாங்கள் விரும்பியவனை மணக்க முடியாமல் கிடைத்தவனை கொண்டு தாலி கட்டியவனுடன் இருக்கிறார்கள். எவனோ ஒருவனை நினைத்து கொண்டு தாலி கட்டிய வேறு எவனோ ஒருவனோடு படுக்கைக்கு செல்கிறார்களே, இந்த மனைவிகள் இரவுதோறும் கற்பழிக்கப்படுகிறார்கள் தானே. விரும்பிய ஒருவனும் விரும்பிய ஒருத்தியும் சேர்வதுதான் வாழ்க்கை, மற்றதெல்லாம் விபச்சாரம். கற்ப நிலையை காப்பாற்ற திருமணத்தால் மட்டும் முடியாது. காதலிக்கும் ஜோடி கல்யாணம் செய்து கொள்ள தடை ஏதுமில்லை என்ற நிலையால் தான் அது முடியும். அந்த நிலையில் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவம் தானாக அமைந்து கொள்ளும். இன்றைய நிலையில் கல்யாணம்தான் கற்பை சூறையாடி கொண்டிருக்கிறது என்று நீண்டு பேசினாள். ரஜினி உணர்ச்சியோடு வேகமாக பேசிய இந்த பேச்சு அந்த வகையான சிந்தனை பழக்கமில்லாத மாலாவுக்கு முழுமையாக புரியவில்லை. அப்படியானால் நீ கல்யாணமே பண்ணிக்கொள்ள மாட்டாயா? அது தேவை என்று நான் நினைக்கவில்லை. நானே சம்பாதித்துக் கொள்வேன். எனக்கு பிடித்தவனோடு வாழ்வேன். இதெல்லாம் மாலாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. ஒரு நல்ல பெண் வீணாக கெட்டுப்போய் கொண்டிருக்கிறாள் என்று நினைத்தாள். அதற்கு மேல் அவளால் ஒன்றும் பேச முடியவில்லை. அப்புறமும் ரஜினி தன் உடலில் உடை எதுவும் போட்டுக்கொள்ளாமல் தான் தூங்கினாள். வாரா வாரம் தன் பாய் ஃப்ரெண்டை பார்த்துவிட்டு தான் வந்தாள். ஆனால் மாலாவுக்கு இப்போது அருவருப்பாக அது தோன்றவில்லை. கொஞ்ச நாட்களில் தில்லைக்கு கல்யாணம் நடந்தது. அவள் பாதியிலேயே படிப்பை விட்டுவிட்டு போய்விட்டாள். போன பிறகு ஒரு கடிதம் கூட எழுதவில்லை மகராசி. அதன் பிறகு மாலாவும் ரஜினியும் தான் அந்த அறையில் இருந்தார்கள். அப்போது 1-2 புத்தகங்கள் பார்த்தாள் மாலா. ஹியூமன் அனாட்டமி, குடும்ப கட்டுப்பாடு, எப்படி போன்ற புத்தகங்கள். அவற்றை படித்ததே குற்றம் என்பது போல மாலா உணர்ந்தாள். சில மாதங்களுக்கு பிறகு ஒரு சனிக்கிழமை மாலை தன் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போன ரஜினி வழக்கத்துக்கு மாறாக 8 மணிக்கே திரும்பி வந்தாள். அவள் முகம் கோபத்தால் சிவந்திருந்தது. அந்த ராஸ்கல் என்ன கற்பழிக்க முயற்சி செஞ்சான் என்று சத்தம் போட்டாள் ரஜினி. கற்பழிக்கவா? என்ன செய்தான்? அவன் முகத்தை பார்க்கவே ஆசையோடு நான் ஓடுகிறேன். அவனானால் ஒரு பணக்காரனை கூட்டி வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறான். என் உடலை விற்று பணம் பண்ண பார்க்கிறான். நான் என்ன விபச்சாரியா? பணமா என் குறி? அந்த நாய் இத்தனை நாட்களாக என் உடலைத்தான் மோப்பம் பிடித்து வந்திருக்கிறான். என் உள்ளத்தை பார்க்கவே இல்லை என்று குமுறினாள். இவனிடம் என்ன சொல்லிவிட்டு வந்தாய்? வாய்ப்பேச்சென்ன? அன்பை மதிக்காமல் வெறும் தசையை சுவைத்த அந்த நாயின் முன்பல் ஒன்றை உதிர்த்து விட்டு வந்தேன் என்று பீய்த்து போயிருந்த ஹை ஹீல்ஸை உதறினாள். சொன்னபடியே ரஜினி செய்திருப்பாள், சந்தேகமில்லை. அதன் பின் பட்டமளிப்பு விழாவுக்கு அவள் வந்தபோது யாரோ ஓர் அமெரிக்க ஹிப்பியை அழைத்து வந்திருந்தாள். விரைவில் அவனோடு உலகம் சுற்றுப்பயணம் செல்ல போவதாக சொன்னாள். ரஜினி ஒரு சராசரி பெண் அல்ல. உலகத்தில் எங்கே இருந்தாலும் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை ரசித்துக் கொண்டுதான் இருப்பாள். அத்தியாயம் 9. வீட்டுக்கு திரும்பும் வழியில் ஒரு ஸ்நாக்ஸ் பாரில் உட்கார்ந்து டீ சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் வேணு. தெருவில் மாலா நடந்து கொண்டிருந்தாள். ஒரு வாரம் இருந்துவிட்டு காவேரி ஊருக்கு போய்விட்டதால் இப்போது மாலாவே மார்க்கெட்டுக்கு போய் வருகிறாள். அவளோடு சேர்ந்து யாரோ ஒரு இளைஞனும் நடந்து கொண்டிருந்தான். அவளுக்கு தெரிந்தவனா, இல்லை வழியோடு போகிற யாரோ ஒருவனா? வேணு வெளியே எட்டி பார்த்தான். அந்த ஆள் ஒரு குறுந்தாடிக்காரன். நன்றாக டிரெஸ் பண்ணி கொண்டிருந்தான். மாலாவுக்கு தெரிந்தவன் போலத்தான் அவளோடு நடந்து கொண்டிருந்தான். தெரிந்தவனாகத்தான் இருக்கும். வீட்டுக்கு அழைத்து போகிறாள் போலிருக்கிறது. சற்று நேரம் கழித்து அவன் வீட்டுக்கு போன போது வீட்டில் மாலா மட்டும்தான் இருந்தாள். ஏன் மாலா, அவரை வீட்டுக்கு கூப்பிடல? யார? உன் நண்பரைத்தான். நான் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு கூட்டி வந்தால் நான் சந்தேகப்படுவேன் என்று நினைக்கிறாயா? இன்னும் என்னை நீ புரிந்து கொள்ளவே இல்லை மாலா. மாலா மிகவும் குழம்பினாள். நீங்கள் யாரை கூட்டி வர சொல்கிறீர்கள் என்றுதான் எனக்கு புரியவில்லை என்று கேட்டாள். நீ மார்க்கெட் போய்விட்டு வந்த போது கூட வந்தாரே ஒரு தாடிக்காரர். யாராவது வழியோடு போயிருக்கலாம்.
என்னோடு யாரும் வரவில்லையே. சரி சரி, நான் உனக்கு தெரிந்தவராக்கும் என்று நான் தப்பாக நினைத்துக் கொண்டேன் என்றபடி படுக்கை அறைக்குள் நுழைந்து உடைமாற்றிக் கொண்டான் வேணு. எதேச்சையாக அவன் பார்வை வெளியில் விழுந்தது. எதிரே சற்று தள்ளி ஒரு பேப்பர் ஸ்டால் இருந்தது. அங்கே நின்று சிகரெட் பிடித்தபடி இங்கேயே பார்த்து கொண்டிருந்தான் அந்த தாடிக்காரன். வேணு அவனை பற்றி அக்கறை எடுத்துக் கொள்ளவில்லை. மறுநாள் காலை வேணு ஆபீஸுக்கு புறப்பட்டு கொண்டிருந்த போது அந்த தாடிக்காரன் சாலையோரத்து மரத்தில் சாய்ந்தபடி சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்ததை அவன் கவனித்தான். நேற்று மாலாவோடு வந்தான். பேப்பர் ஸ்டாலில் நின்று வீட்டையே நோட்டமிட்டான். இன்று மறுபடி வந்து நிற்கிறானே. மாலா, அங்கே பார்த்தாயா? அந்த தாடிக்காரன். ஆமாம், அவனுக்கு என்ன? அவன்தான் நேற்று உன்னோடு வந்தவன். இன்னும் இங்கே வந்து வட்டம் போடுகிறான். அப்படியா? அவனை உனக்கு தெரியாது? நான் இவனை பார்த்ததே இல்லையே. தெரியாதவன் ஏன் உன்னையே சுற்றி சுற்றி வருகிறான்? ஊரில் வேறு பெண்களே இல்லையா? ஒருவேளை வேறு வேலையாக நிற்கிறானோ என்னவோ. வேணு மௌனமாக வெளியே சென்று பைக்கை ஸ்டார்ட் செய்தான். அப்போது தாடிக்காரன் வேறு பக்கம் பார்த்து கொண்டு நின்றான். வேணு சர் என்று கிளம்பி போய் மறைந்தான். தாடிக்காரன் வேகமாக வேறு புறம் நடக்கலானான். மாலா எவ்வளவோ முயன்றும் பழைய நினைவுகளை கிளறியும் பார்த்தாள். அவனை அவள் எங்குமே பார்த்ததில்லை. அத்தியாயம் 10. வேணுவின் ஆபீஸுக்கு பம்பாய் ராம்நாத் வந்திருந்தார். பெரிய பிசினஸ் முடிய வேண்டியிருந்தது. எனவே அவரை குளிப்பாட்ட வேண்டிய பொறுப்பு வேணுவின் தலையில் விழுந்தது. ராம்நாத் வெகு சொகுசான ஆசாமி. அதுவும் பிசினஸ் முடிக்க வந்தால் கம்பெனி செலவில் ரொம்ப உல்லாசம் கொண்டாடுவார். வேணுவுக்கு அவரது பலவீனங்கள் தெரியும். எனவே அவன்தான் அவரை வழக்கமாக கவனிப்பான். வேணு வழக்கம் போல் ராம்நாத்தை ஸ்வப்னா லாட்ஜில் தங்க வைத்தான். சிக்கன் ஃப்ரை, பிரியாணிக்கு ஆர்டர் கொடுத்தான். ராயல் சல்யூட் விஸ்கிக்கு ஏற்பாடு செய்தான். அரை கிளாஸை ஒரே கல்ஃபில் இறக்கிவிட்டு நெய்யில் பொரித்து காரம் தூவிய முந்திரி பருப்புகளை அள்ளி வாயில் போட்டு மென்ற ராம்நாத், பொன்னுசாமி வேணுமே என்று கூறிவிட்டு இழித்தார். பொன்னுசாமி லாட்ஜுகளில் தெரியும் பையன். 15 வயதுதான் இருக்கும். எப்போதும் கையில் பீடி இருக்கும். நம்மை கண்டதும் சற்றென்று பீடியை கீழே போட்டு மிதித்துவிட்டு, கேர்ள்ஸ் வேணுமா சார்? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹைஸ்கூல் கேர்ள்ஸ் இருக்காங்க. மலையாளி, ஆந்திரா, கன்னடம், பெங்காலி, ஆங்கிலோ இந்தியன் என்று அளந்து கொண்டே போவான். வேணு பொன்னுசாமியை கண்டுபிடித்து விட்டான். சேட்டு வந்திருக்கான், புதுசா ஏதாவது இருக்கா என்று பொன்னுசாமியிடம் கேட்டான் வேணு. பலாச்சொலையாட்டம் சரக்கெல்லாம் புதுசு புதுசா வந்திருக்கு சார். போன தடவை கொண்டாந்தியே ஹைஸ்கூல் பொண்ணுன்னு ஒரு கிளவிய, அப்படியா? இது எல்லாமே புது பார்ட்டி சார். அரை மணி நேரத்துல ஆல்பம் கொண்டாரேன், பார்த்து செலக்ட் பண்ணுங்க. பொன்னுசாமி வந்து கையடக்கமான ஆல்பத்தை நீட்டினான். ராம்நாத் எல்லா படங்களையும் பார்த்து நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. அவசரமாக முதல் படத்தையே ஓகே செய்தார். உங்களுக்கு என்று கேட்டான் பொன்னுசாமி. வேண்டாம்பா, எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு 30 வருஷத்துக்கு முந்தையே ஆயிடுச்சு. சும்மா பாருங்க என்று வேணுவை தூண்டினார் ராம்நாத். வேணு அரை மனதோடு ஆல்பத்தை புரட்டினான். 6 சீட்டுகள் இருந்தன. அதில் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு பாஸ்போர்ட் அழகி இருந்தாள். பல்லழகி, கன்னத்தில் குழி விழுந்தவள், தொடை அழகி, கண்களால் பேசுகிறவள். இப்படி கடைசி பக்கத்தை புரட்டிய போது வேணு அதிர்ந்து போனான். அவள் மாலாவை போலவே இருந்தாள். வேணு பொன்னுசாமி இழுத்துக்கொண்டு பால்கனிக்கு ஓடினான். இந்த பொண்ணு யாரு என்றான் பதற்றத்துடன். சரசுன்னு பேரு, 17 வயசுதான். படா ஷாக்கா இருக்கும். ஆனா நைட்டுக்கெல்லாம் வராது. ஆபீசர் சம்சாரமா. சும்மா புருடா விடாத. ஆபீசர் சம்சாரம் ஏன் இந்த தொழிலுக்கு வரப்போறா? பல பேரு பணத்துக்காக வர்றாங்க. சில பேரு டேஸ்டுக்காகவும் சுகத்துக்காகவும் வர்றாங்க. புருஷன் உதவாக்கரையா இருப்பான் என்றான் பொன்னுசாமி. அவள் யார்? மாலாதானா? மாலாவை போல வேறு ஏதாவது பொண்ணா? பேர் சரசுதானா என்று மேலும் கேட்டான் வேணு. சார், பேரும் வயசும் எப்போதுமே சரியா இருக்காது. பேர் என்ன பண்ண போறீங்க? வேணும்னா சொல்லுங்க, அரை மணியில ஆளை கூட்டியாரன். என்ன முடியுமோ பண்ணிக்கோங்க. 500 ரூபா ஆகும். வீடு எங்க? இதுல யாரு வீடு எனக்கு தெரியாது சார். எங்க பாஸுக்கு போன் பண்ணா அவர் டாக்ஸில அனுப்பி வைப்பார். இல்ல பொன்னுசாமி, இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏதாச்சும் லாட்ஜில் தான் பார்த்திருப்பீங்க சார். இல்லைன்னா இதே தெருவுல நீங்க பார்த்திருக்கலாம். மார்க்கெட் போற மாதிரி அடிக்கடி இந்த வீதியில போகும்.
என்றவன் திடீரென்று, சார் 100 ஆயுசு சார், அந்த பொண்ணே வருது, நல்லா பாத்துக்கோங்க, சின்ன வயசு என்று கீழே தெருவை காட்டினான். வந்தவள் மாலாவை போலத்தான் இருந்தாள். அதெப்படி மாலாவை போலவே மற்றொருத்தி இருக்க முடியும்? இல்லை இல்லை, அவள் மாலாவை போல் அல்ல, அது மாலாவேதான். காலையில் இதே புடவைதானே கட்டியிருந்தாள். அந்த கூடை கூட அவர்களுடையதுதானே. வேணுவின் முகத்தில் ஜிவ்வென்று ரத்தம் ஏறியது. ஒரு ரகசியமும் இல்லை என்று சாதித்தவள் ஹோட்டலுக்கு போய் விபச்சாரம் பண்ணுகிறாளா? கூட்டி வா அவளை என்று பொன்னுசாமியிடம் உத்தரவிட்டான் வேணு. பொன்னுசாமி உற்சாகமாக கீழே இறங்கி ஓடி, வேணு அவள் பார்வையில் பட்டுவிடாதபடி தலையை இழுத்துக்கொண்டு மறைவாக நின்று கவனித்தான். பொன்னுசாமி அவளை கூட்டி வந்து விடுவானோ? அப்படியுமா நடக்கும்? அப்படி அவள் வந்துவிட்டால் அவன் எப்படி நடந்து கொள்வது? பொன்னுசாமி மாடி இறங்கி போவதற்குள் மாலா சற்று தூரம் நடந்து விட்டாள். அவன் ஓடிப்போய் அவளை நெருங்கினான். அவளோடு நடந்து கொண்டே பேசினான். 5 விரல்களை காட்டி ஏதோ சொன்னான். அவள் முடியாது என்பது போல பேசினாள். பொன்னுசாமி விடவில்லை அவளை. பிடிவாதமாக கூடையை வாங்க முயன்றான். ஆனாலும் மறுத்துவிட்டு அவள் போனாள். சோர்வாக திரும்பி வந்தான் பொன்னுசாமி. அரை மணில 500 ரூபாய் கிடைக்கும்னு எவ்வளவோ சொன்னேன் சார், இன்னைக்கு முடியாது நடிச்சு, நாளைக்கு பார்க்கலாம் சார். இன்னைக்கு என்னவா? அதெல்லாம் எப்படி சார் கடை வீதியில கேட்க முடியும்? தோதுப்படாதுன்னு சொன்னா நைஸா ஒதுங்கிடணும், அதுதான் தொழில் நியாயம். ராம்நாத் கேட்ட ஆளை அனுப்பச் சொல்லி பொன்னுசாமியிடம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தான் வேணு. மாலா இரவு சமையலுக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டிருந்தாள். வேணு அவளை பார்த்தான். சற்று முன் கட்டியிருந்த அதே புடவைதான் கட்டியிருந்தாள் மாலா. கொஞ்சம் முன்னால கடத்தெருவுக்கு போனியா மாலா? ஆமா. வழியில யாரையாவது சந்திச்சு பேசினியா? ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு இந்த ஊர்ல யாரையுமே தெரியாது என்றாள் கடுப்புடன். யாரோடும் பேசவே இல்ல? ஆமா, இல்ல. வேணு அத்தோடு நிறுத்தி கொண்டான். மேற்கொண்டு எதுவும் கேட்கவில்லை. சற்று முன் அவள் பொன்னுசாமியோடு பேசியதை அவனே பார்த்திருந்தானே. ஆனால் அவள் யாருடனும் பேசவில்லை என்று கூறுகிறாளே. மாலா பொய் சொல்ல தொடங்கிவிட்டாள். அத்தியாயம் 11. பிசினஸ் முடிப்பதற்காக வேணு அன்று இரவு ராம்நாத்துடன் லாட்ஜில் தங்க வேண்டியிருந்தது. தான் அந்த லாட்ஜில் தங்க நேர்வதும் உண்டு என்பதை மாலாவுக்கு தெரிவிக்க வேணு விரும்பவில்லை. சொன்னால் உஷாராகி விடுவாள். நாளை அவனுக்காக பொன்னுசாமி வந்து கூப்பிடும் போது அந்த லாட்ஜுக்கு அவள் வரமாட்டாள். எனவே ஆபீஸ் வேலையாக கரூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. காலையில தான் வருவேன். இருட்டுனதும் வீட்டை பூட்டிக்கிட்டு படுத்துக்கோ என்று மட்டும் அவளிடம் சொன்னான். நான் மட்டும் தனியா படுத்துக்கணுமா? பயத்துல தூக்கமே வராதே என்று சினிங்கினாள் மாலா. ஒரு ராத்திரி தானே, சமாளிச்சுக்கோ என்று சமாதானம் சொல்லிவிட்டு வந்தான் வேணு. ஒரு வழியாக ராம்நாத் கையெழுத்து போடுவதற்கு இரவு 2 மணி ஆகிவிட்டது. அந்த அகால நேரத்தில் வீட்டுக்கு போக அவன் விரும்பவில்லை. மேலும் ராம்நாத்தின் வற்புறுத்தலில் கொஞ்சம் விஸ்கி வேறு சாப்பிட்டிருந்தான். அந்த நிலையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டவும் அவனுக்கு இஷ்டமில்லை. எனவே சேட்டின் அறையிலேயே படுத்துவிட்டான். அதிகாலை 5 மணிக்கு போன் கூப்பிட்டது. ராம்நாத் பயங்கரமாக குரட்டை விட்டு கொண்டிருந்தார். வேணு ரிசீவரை எடுத்தான். வேணு சார் இருக்காரா? ஆமா, நான் தான் பேசுறேன். நாங்க இந்த தெருவில் குடியிருக்கிறதா வேண்டாமா? அதிகாலையில் அவனோடு அவசர ஆலோசனை நடத்துபவர் யார்? இப்படி கேட்பது யார்? அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. எங்க சார் குடியிருக்கீங்க? எல்லாம் உங்க தெருவுல தான். நல்ல தெருவாச்சே, அங்க இருங்களே. நல்ல தெருவாத்தான் இருந்தது. இப்ப உங்க சம்சாரம் அடிக்கிற கொட்டத்துல தெருவே நாறுது. நீங்க லாட்ஜில் இருக்கீங்க. கொஞ்சம் முன்னாடிதான் உங்க வீட்டுக்குள்ள இருந்து எவனோ ஒரு தாடிக்காரன் வெளியே போறான். தெரு பேரே கெட்டு போயிடும் போல இருக்கு. ஒண்ணு வீட்டை மாத்துங்க அல்லது வீட்டுக்காரிய மாத்துங்க. நீங்க யாரு சார்? இப்ப அது முக்கியம் இல்ல. அந்த தாடிக்காரன் யாருங்கிறது கண்டுபிடிங்க. போன் வைக்கப்பட்டு விட்டது. தாடிக்காரன் மாலாவோடு சேர்ந்து வந்தவன். மறுநாள் காலையில் வீட்டருகே காணப்பட்டவன். அன்று மாலையே தியேட்டரில் தங்களுக்கு முன் வரிசையில் வந்து உட்கார்ந்தவன். இப்போது அவன் இல்லாத போது வீட்டுக்குள்ளேயே போயிருக்கிறான். அவனுக்கும் மாலாவுக்கும் என்ன தொடர்பு? சண்டாளி, அவனை பார்த்தது கூட கிடையாது என்று சத்தியம் செய்கிறாளே. வேணுவின் உடல் எரிந்தது. படீர் என்று உதைத்து பைக்கை ஸ்டார்ட் செய்து கொண்டு வீட்டுக்கு கிளம்பினான். வீடு மிகவும் அமைதியாக இருந்தது. உள்ளே எந்த விளக்கும் எரிவதாக தோன்றவில்லை. வேணு தனது சாவியால் முன்கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். படுக்கையறை கதவு உள்ளே பூட்டியிருந்தது.
தட்டினான். கண்களை கசக்கியபடி கதவை திறந்தாள் மாலா. வந்துட்டீங்களா? மணி என்னாச்சு? அவன் அவளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. அறைக்குள் நுழைந்து விளக்கை போட்டான். அங்கும் இங்கும் நோட்டமிட்டான். அறையில் எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. எதை தேடுறீங்க என்று மாலா கேட்டாள். உண்மைய தேடுறேன். அழகான பொய்களை நான் வெறுக்கிறேன். எனக்கு உண்மைதான் வேணும். அது எத்தனை கசப்பானதா இருந்தாலும் என்று கத்திக்கொண்டே அவன் தலைமுடியை பீய்த்து கொண்டான். மாலாவுக்கு எரிச்சல் வந்தது. பொழுது விடியறப்பவே உங்களுக்கு என்ன வந்துச்சு? போன் வந்தது. நீ சரியா தூங்கல போல இருக்கே. ஆமா, தனியா இருந்ததால தூக்கமே வரல, நான் சொன்னனே. அதனாலதான் துணைக்கு அந்த தாடிக்காரனை வரவழைச்சுக்கிட்டியா? காதுகளை பொத்திக் கொண்டாள் மாலா. காலையில எழுந்ததுமே என்ன இப்படி ஒரே சந்தேகம்? மனைவியை நம்பாதவரு ஏன் தனியா என்னை விட்டுட்டு போகணும்? அப்புறம் வந்து என்ன அவமானப்படுத்தணும் என்று கத்தினாள். அவமானம் உனக்கு மட்டும்தானா? என் மானமும் சேர்ந்துதான் பறக்குது. அந்த தாடிக்காரன் ராத்திரி முழுசும் உன்னை கொஞ்சிட்டு இப்பதான் போகிறதாக எனக்கு போன் வந்துச்சு. பொய் பொய், அப்பட்டமான பொய் என்று கூவினாள் மாலா. பொய்யாக எப்படி ஒரு போன் வரும் சொல்லு? உங்களுக்கு வேண்டாதவன் எவனோ கதை கட்டி இருக்கான். திடீரென்று தன் மூக்கை உறிஞ்சினான் வேணு. ஏதோ புது வாசனை வரல? ஆமா வருது. உங்ககிட்ட இருந்து ஒரு துர்நாற்றம் வருது. நான் சொன்னது நறுமணம் என்று மறுபடி மோப்பம் பிடித்தவன், ஆமா அதேதான், சார்லி சென்ட் என்றான். சார்லி சென்டா? ஆமா, தியேட்டர்ல அந்த தாடிக்காரங்கிட்ட இருந்து வீசியது. இப்போ இங்கு வீசுது பாரு. மாலா மூச்சு இழுத்து பார்த்தாள். ஆல்கஹால் வாசனைக்கும் அப்பால் ஒரு நறுமணம் வீசத்தான் செய்தது. உண்மைய சொல்லு, அவங்க வந்திருந்தானா? ஏன் இப்படி என்ன கேவலப்படுத்துறீங்க? அப்புறம் சென்ட் வாசனை எப்படி வந்ததுங்க? மாலாவுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. அதே சமயத்தில் தான் சுவரோரம் கிடந்த அந்த பொருள் அவன் பார்வையில் பட்டது. குனிந்து எடுத்தான். அது ஒரு சிகரெட்டு துண்டு. ஏது இது? நீங்க தான் போட்டிருப்பீங்க. நான் ஃபில்டர் சிகரெட்டு தானே குடிப்பேன். இதுல ஃபில்டர் இல்லையே. அப்போதுதான் மாலாவும் அந்த வேறுபாட்டை கவனித்தாள். சொல்லு, நான் குடிக்காத சிகரெட் துண்டு என் படுக்கை அறைக்கு எப்படி வந்துச்சு? மாலா ஒன்றும் தெரியாமல் விழித்தாள். பிறகு ஜன்னல் வழியா யாரோ போட்டிருக்கலாம் என்று கூறினாள். ஜன்னல் தான் மூடி இருக்கு. விசிறி காத்து வெப்பமா இருக்குன்னு ஜன்னல் கதவை திறந்து வச்சிருந்தேன். நள்ளிரவுக்கு மேலதான் நான் மூடினேன். அதுக்கு முன்னதா யாரோ சிகரெட்டு துண்டை போட்டுட்டு சென்ட்டையும் தெளிச்சிருக்கலாம். வேணு எரிச்சல் பட்டான். எதற்கெடுத்தாலும் சமாதானம் சொல்வது உனக்கு வழக்கமாகிவிட்டது என்று கத்தினான். எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுவது உங்களுக்கு வழக்கமாகிவிட்டதே என்றால் பதிலுக்கு. சந்தேகப்படாமல் நிச்சயமாகவே சொல்கிறேன். அந்த தாடிக்காரனுக்கும் உனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது. உண்மையை சொல்லிவிடு. மாலா ஆத்திரப்பட்டாள். உங்களுக்கு உடம்பெல்லாம் சந்தேகம். உங்க ஆபாச கற்பனைகளை எல்லாம் நான் ஒத்துக்கணுமா? ஒத்துக்கொள்ள வேண்டாம். சீக்கிரம் அகப்பட்டுக்க போற பாரு. அன்னைக்கு வெகுவா ரொம்ப வருத்தப்படுவனி. எனக்கு அந்த பயமே கிடையாது. நான் நிரபராதி. வேணு எரிச்சலோடு அவளை பார்த்தான். கொஞ்சமாவது பிடி கொடுக்கிறாளா பாரேன். எது கேட்டாலும் அதற்கு ஒரு சமாதானம். எவ்வளவு பொருத்தமாக சொல்லிவிடுகிறாள் பொய்யை. சரியான மூளைதான் அவளுக்கு. மாலாவுக்கும் எரிச்சல். அவனை பார்க்க பிடிக்காதவளாக வேறு பக்கம் திரும்பிக் கொண்டு கட்டிலில் உட்கார்ந்திருந்தாள். வேணுவுக்கு அவளை பார்க்க பார்க்க ஆத்திரம் வந்தது. அங்கே இருக்கவே அவனுக்கு பிடிக்கவில்லை. மீண்டும் லாட்ஜிக்கே செல்ல புறப்பட்டான். கூடத்துக்கு வந்தவன் வாசல் கதவோரம் கலற்றி போட்டிருந்த தனது செருப்புகளை மாட்டிக்கொண்டான். வரும்போது அவன் பார்வையில் படாத ஒன்று இப்போது அவன் பார்வையில் பட்டது. ஷூ ராக்கின் மேல் தட்டில் ஒரு ஜோடி புது செருப்புகள். இந்த செருப்பு இங்க எப்படி வந்துச்சு? உனக்கு தெரியாம யாரோ கொண்டு வந்து வச்சிருக்கிறதா தயவு செஞ்சு சொல்லாத. புதுசா ஏதாவது சொல்லு என்று சத்தம் போட்டான். நான் தான் இங்க வச்சேன் என்றாள் மாலா. அப்பாடா, ஒன்னாவது ஒத்துக்கிட்டியே. நல்ல ஆரம்பம். இது யாரோடது? தெரியாது. தெரியாதா? யாருடையதுன்னு தெரியாம தான் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சியா? தெருவுல கிடந்து பொறுக்கி எடுத்துக்கிட்டு வந்தியா? ஆயிரக்கணக்கில் நான் சம்பாதிக்கிற போது நீ ஏன் தெரு பொறுக்குன? நான் ஏன் தெரு பொறுக்கிறேன்? நடந்தது சொல்றேன் கேளுங்க. நேத்து மாலை 6 மணி இருக்கும். மாலா சொல்ல ஆரம்பித்தாள். தெருவில் நடமாடுபவர்கள் தான் எத்தனை ரகம். பரங்கிப்பழம் போல் பருத்து சிவந்த ஒரு அம்மாள் பிளம்ஸ் விற்று கொண்டு போனாள். ஒரு அழகான யுவதி தோளில் பை தொங்க இடுப்பை ஒடித்து ஒடித்து நடந்தாள். அவள் அப்படி நடக்கும் போது அசையும் பெண்ணழகுகளை ரசித்துக் கொண்டு 3 இளவட்டங்கள் தொடர்ந்தன. பழுப்பு ஜிப்பா, தடிமனான மூக்கு கண்ணாடி அணிந்த ஒரு வயோதிகர் தம் பேரனின் கையை பற்றி கொண்டு வாக்கிங் போனார்.
ஒரு குடும்ப தலைவி பெரிய பெரிய பைகளை சுமக்க மாட்டாமல் சுமந்து கொண்டு ஊர்ந்தாள். அப்போதுதான் அந்த அம்மாளும் அவள் மகனும் மாலாவின் வீட்டருகே வந்தார்கள். அந்த அம்மாளுக்கு 50 வயது இருக்கும். பட்டு உடுத்தி இருந்தாள். காதுகளில் பெரிய தோடுகள் ஜொலித்தன. அவள் மகனுக்கு 20, 22 வயது இருக்கும். கொஞ்சம் நே என்று விழித்தான். கையில் ஒரு சூட்கேஸ். எங்கோ வெளியூர் போகிறார்கள் போல. திடீரென்று அவன் நின்றான். ஏண்டா நின்னுட்ட? பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நட என்று அதட்டிக் கொண்டே அவசரப்பட்டாள் அம்மா. அவன் காலை காட்டினான். செருப்பு அருந்து போச்சுமா. ஐயோ, 60 ரூபாய் கொடுத்து வாங்கி 4 நாள் கூட ஆகலையே. நானா அறுத்தேன், தானா அருந்து போச்சு. சரி சரி, சமாளிச்சு நட, போலாம். எப்படி நடக்கிறது? இங்க பாரு, கலண்டுகிட்டு வருது. அப்ப கையில் எடுத்துக்கிட்டு வாயேண்டா. ஆமா, வார அருந்து செருப்ப கையில தூக்கிக்கிட்டு தான் ஊர்வலம் போவாங்களா? அதுக்காக 60 ரூபாய் செருப்ப வீதியில் எரிஞ்சிட்டு போக முடியுமாடா? அப்ப நான் வரல, நீ போ. டேய், பஸ்ஸுக்கு நேரமாச்சு, இப்ப பார்த்து அடம் பிடிக்கிறியே என்று தவித்த தாய் அப்போது வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த மாலாவை பார்த்தாள். அம்மா, நாங்க 4 தெரு தள்ளி தான் குடியிருக்கோம். அவசரமா பஸ்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். செருப்பு அருந்து போச்சு உன்னோடது. இங்க போட்டுட்டு போறோம், நாளைக்கு வந்து எடுத்துக்கிறோம் என்று கெஞ்சினாள். மாலாவுக்கும் பாவமாக இருந்தது. அதுக்கு என்னம்மா, போட்டுட்டு போங்க என்று கூறினாள். ராம்நாத்தை கவனிக்க அவன் மறுபடி லாட்ஜுக்கு வந்தபோது கடை தெருவில் ஒரு டீ கடையில் பொன்னுசாமியும் அந்த தாடிக்காரனும் பேசிக்கொண்டு நிற்பதை கவனித்தான் வேணும். தாடிக்காரன் போனதும் பொன்னுசாமி விசிலடித்தவாறு வந்தான். இப்ப உன்னோடு பேசிக்கிட்டு இருந்தது யாரு என்று அவனை விசாரித்தான் வேணும். அவர்தான் சார், நம்ம பாஸ், பாஸ்கரன்னு பேரு. என்ன பிசினஸ் பண்றாரு? அதான் காட்டனே ஆல்பம், அந்த பிசினஸ் தான். ஜாலியான ஆளு சார். அடிக்கடி அவரே அவருக்கு கஸ்டமர் ஆயிடுவாரு. பாருங்க, ராத்திரி 4 பெரிய புள்ளிகிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு அரை மணிக்கு ஒரு போன் பண்றேன். அவர் எவ வீட்டிலேயே விழுந்து கிடந்துட்டு இப்பதான் வராரு. நம்ம கமிஷன் போச்சு சார் என்று அழுத்து கொண்டான். பாஸ்கரன் இரவெல்லாம் எங்கோ போய்விட்டதாக பொன்னுசாமி அழுத்துக் கொள்கிறான். பாஸ்கரன் இரவெல்லாம் மாலாவுடன் இருந்ததாக போன் கூறுகிறது. 2 தகவல்களும் ஒத்து போகின்றன. அதற்கேற்ப அவனது படுக்கை அறையில் அவன் குடிக்காத சிகரெட் துண்டு கிடக்கிறது. அவன் பூசாத சார்லி சென்ட் மணக்கிறது. பாஸ்கரன் மாலாவுடன் இருந்தது உண்மைதான். அதை பார்த்த யாரோதான் அவனுக்கு போன் செய்திருக்கிறார்கள் உறுதியாக அவன் எண்ணினான். ஆனால் மாலா அது அப்பட்டமான பொய் என்று சாதிக்கிறாளே. அவள் சொன்னபடி யாரோதான் விஷமம் செய்திருக்கிறார்களோ. பாஸ்கரனுக்கும் மாலாவுக்கும் சம்பந்தமே இல்லையானால் அவர்கள் இருவரையும் இணைத்து பேச யாருக்கு தோன்றும்? என்ன அவசியம் இருக்கிறது? போன் செய்தி பொய் என்றால் அதை சொன்னவன் பாஸ்கரனாகத்தான் இருக்க வேண்டும். அவன்தான் சிகரெட்டு துண்டையும் சென்ட்டையும் ஜன்னல் வழியாக அறைக்குள் போட்டிருக்க வேண்டும். ஆனால் அவன் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? முன்பின் தெரியாத பெண்ணை பற்றி அவதூறு சொல்வதால் அவனுக்கு என்ன லாபம்? அவனுக்கும் மாலாவுக்கும் பகை இருந்தால் அவள் உடனே சொல்லி இருப்பாளே தன்னிடம். ஒரே குழப்பமாக இருந்தது வேணுவுக்கு. அவன் சுய உணர்வு பெற்றபோது பொன்னுசாமி சற்று தொலைவு போயிருந்தான். வேணு பைக்கை நகர்த்தி அவனை பிடித்தான். என்ன சார், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க ஒண்ணுமே கவனிக்கலையே. அது இருக்கட்டும், அந்த பொண்ணு சரசுவ இன்னைக்கு மத்தியானம் நம்ம ரூமுக்கு கூட்டிட்டு வர்றியா? ஸ்வப்னா, ரூம் நம்பர் 18. சரி சார் என்று உற்சாகமாக தலையாட்டிய பொன்னுசாமி, ஒரு 100 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க சார் என்று கூறிவிட்டு இழித்தான். அத்தியாயம் 12. ஸ்வப்னா லாட்ஜ் 18ஆம் நம்பர் அறைக்குள் நிலை கொள்ளாமல் தவித்துக் கொண்டிருந்தான் வேணு. பொன்னுசாமி அவனிடம் குறிப்பிட்ட நேரம் கடந்து விட்டது. மாலா எந்த நிமிஷமும் இங்கே வந்து சேரலாம். அப்படி வந்தால் அந்த சந்திப்பு எவ்வளவு விசித்திரமாக இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் நடக்காது என்றும் அவன் மனதுக்குள் ஒரு குரல் சொல்லிக் கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவள், அவ்வளவு இனிமையாக பேசுகிறவள், அவ்வளவு மென்மையாக நடந்து கொள்கிறவள், அப்பாவியாக தோன்றுகிறவள். இத்தனை குணம் படைத்த மாலா அடுத்தவனை நிமிர்ந்து பார்க்கவே துணிய மாட்டாள். அவளாவது லாட்ஜ் ஏறி வந்து விபச்சாரம் செய்வதாவது? அதற்கெல்லாம் எவ்வளவு துணிவும் சாமர்த்தியமும் வேண்டும். இதோ ஆயிற்று. இன்னும் சற்று நேரத்தில் மாலாவின் யோகியதை வெளியே தெரிந்துவிடும். அதெப்படி? வந்தால் ஒழுக்கம் கெட்டவள் என்று நிச்சயமாகும். வராவிட்டால் ஒழுக்கமுடையவள் என்று நிச்சயமாகாதே. வேணு அடிக்கடி எழுந்து பால்கனி பக்கம் போய் பார்த்தான். திடீரென்று கீழே தெருவின் எதிர் சாரியில் பொன்னுசாமி தெரிந்தான்.
லாட்ஜ் வாசலை நோக்கி கையை காட்டி ஆள் வந்துவிட்டது என்பது போல தலையசைத்தான். திக் என்று நெஞ்சை அடைத்தது அவனுக்கு. மாலா வந்து விட்டாளா? அவன் மனைவியே வந்து விட்டாளா? பரபரப்போடு ஓடி முன்கதவை திறந்தான். அங்கே நின்று கொண்டிருந்தவள் மாலாதான். படக்கென்று கை நீட்டி அவளை உள்ளே இழுத்துக்கொண்டு கதவை தாளிட்ட வேணு பலார் என்று அவள் கன்னத்தில் அறைந்தான். கேடு கெட்டவளே, ஒன்றுமே அறியாத பத்தினி மாதிரி ஒப்பாரி வைத்தாயே, இப்போது எப்படி லாஜுக்கு வந்தாய்? அறை விழுந்த வேகத்தில் மாலா பொறி கலங்கி போய் நின்றாள். அவள் கண்களில் நீர் தழும்பியது. பொன்னுசாமியை தெரியாது என்றாய், பாஸ்கரனை தெரியாது என்றாய், கடைசியில் உண்மை எப்படி வெளியாகிவிட்டது பார் என்று கத்தினான். இப்போது நான் சொல்கிறேன், அவர்கள் எல்லாம் யார் என்றே எனக்கு தெரியாது என்றாள் மாலா. மறுபடி அறைந்தான் வேணும். பொய் சொன்னால் கழுத்தை திருகி விடுவேன் நாயே. பெண்களை வாடகைக்கு விட்டு பிழைக்கும் அந்த தடியனையும் அவனுடைய கையாளையும் தெரியாமலா இப்போது விபசாரத்திற்கு லாட்ஜ் ஏறி வந்திருக்கிறாய்? மாலா கோபமாக கேட்டாள். நான் விபசாரத்திற்கா வந்தேன்? பிறகு வேதம் படிக்கவா வந்தாய்? உங்கள் மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாகி விட்டதாகவும் உங்களுக்கு இங்கே சிகிச்சை நடந்து கொண்டிருப்பதாகவும் நீங்கள் என்னை அழைத்து வர சொன்னதாகவும் ஒரு டாக்ஸி வந்தது, அதனால் உடனே ஓடி வந்தேன் என்றாள் பதற்றத்துடன். வேணுவுக்கு மகா ஆத்திரம். சண்டாளி, இப்போதும் என்னமாய் சமாளிக்கிறாள்? நீ ஒரு ஒழுக்கம் கெட்டவள் என்றும் உன்னை அழைத்து வருவதாகவும் சொல்லி பொன்னுசாமி 100 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி போனான். அவன் சொன்னபடி நீயும் வந்து நிற்கிறாய் இங்கே. சத்தியமாக எனக்கு ஒரு பாவமும் தெரியாது. உங்களுக்கு ஆபத்து என்றதும் தான் நான் ஓடி வந்தேன் என்று மாலா கண்ணீர் வடித்தாள். வேணு குதி குதி என்று குதித்தான். நிறுத்து உன்னுடைய கதையை. இனியும் ஏமாந்து கொண்டிருக்க நான் ஒன்றும் முட்டாள் அல்ல. அரியா பருவத்திலே நீ ஏதாவது தவறு செய்திருக்கலாம் என்று எதிர்பார்த்தேன். அதை கூட நீ மறைக்க கூடாது என்றுதான் சொல்லும்படி கேட்டேன். ஆனால் நீ பெரிய முதலையாய் இருக்கிறாய். ஆரம்பத்தில் செக்ஸ் பற்றி எதுவுமே தெரியாது என்றாய். அப்புறம் 2 புத்தகங்கள் படித்திருப்பதாக ஒப்புக்கொண்டாய். முதலிரவின் போது உன்னிடம் கன்னித்தன்மை இருந்ததற்கான சான்றுகள் இல்லை. நீ லாங் ஜம்பில் பரிசு வாங்கியதை அதற்கு காரணமாக சொன்னாய். அந்த தாடிக்காரன் தெருவில் உன்னோடு சேர்ந்து வந்தான். நீயோ அவனை பார்த்தது கூட கிடையாது என்று சாதித்தாய். என் படுக்கை அறைக்கு தாடிக்காரன் வந்ததாக தகவல் வந்தது. யாருமே வரவில்லை என்று நீ சத்தியம் செய்தாய். எவனோ குடித்து போட்ட சிகரெட்டு துண்டும் நான் பயன்படுத்தாத சார்லி மனமும் படுக்கையில் இருந்தது. யாரோ ஜன்னல் வழியாக விஷமம் செய்திருக்கிறார்கள் என்று சமாதானம் சொன்னாய். தாடிக்காரனின் செருப்பு நம் வீட்டின் நடுக்கூடத்தில் இருந்தது. யாரோ ஓர் அம்மாள் வைத்துவிட்டு போனதாக சொன்னாய். பொன்னுசாமி உன்னை அனுப்பி வைப்பதாக அட்வான்ஸ் வாங்கி கொண்டு போனான். நீயும் இங்கே வந்து விட்டாய். ஆனால் அதற்கும் ஒரு நொண்டி சாக்கு சொல்லி சமாளிக்க பார்க்கிறாய் இல்லையா மாலா? இவ்வளவு நேரமும் நீங்கள் சொல்லியதில் நான் செய்த தவறு ஏதாவது இருக்கிறதா? உங்கள் சந்தேகம் ஒவ்வொன்றுக்கும் சரியான விளக்கம் கொடுத்திருக்கிறேன். நான் கொடுத்த விளக்கம் எல்லாம் பொய், நீங்கள் கொண்ட சந்தேகம்தான் மெய் என்று நீங்கள் பிடிவாதம் செய்தால் நான் என்ன செய்ய முடியும்? புருஷன் அடிபட்டு கிடக்கிறார், கூட்டி வர சொல்கிறார் என்று வாசலில் டாக்ஸி வந்து நிற்கும் போது மனைவி பதறிக்கொண்டு வராமல் என்ன செய்வாள்? அது குற்றமா? நேற்று மாலை கடைத்தெருவில் யாருடனும் பேசவில்லை என்று சொன்னாயே, அது முழு பொய். இதே லாட்ஜுக்கு அருகே பொன்னுசாமியும் நீயும் பேசிக் கொண்டிருந்ததை நானே பார்த்தேன். வேணு துருப்புச் சீட்டை பிரயோகித்தான். இனி மாலா என்ன செய்வாள்? அவள் ஒரு கணம் யோசித்தாள். பொன்னுசாமி என்று நீங்கள் குறிப்பிடுவது ஒரு பையனையா? ஆமாம், 15 வயது இருக்கும் அவனுக்கு. கூடையை தூக்கி வருகிறேன், கூலி கொடுங்கள் என்று கேட்டான். வேண்டாம் என்று கூறினேன். 50 காசு கொடுத்தாலும் போதும் என்று கெஞ்சினான். லேசான கூடைதான், கூலியால் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு வந்தேன். இதைத்தான் யாராவது சந்தித்து பேசினாயா என்று கேட்டீர்களா? அவனெல்லாம் ஒரு மனிதன், இதெல்லாம் ஒரு சந்திப்பு. கூலிக்காரன், பிச்சைக்காரன் இவர்களோடு பேசியதையெல்லாம் நான் உங்களிடம் வந்து ஒப்புவிக்க வேண்டுமா? வேணு அப்படியே திடுக்கிட்டு போனான். பொன்னுசாமி மாலாவிடம் பேசியது கூலி தூக்குவது பற்றித்தானா? 5 விரல்களை காட்டியது 500 ரூபாய்க்காகவா, 50 காசுக்காகவா? எது உண்மை? குழம்பினான். ஒரே குழப்பம் அவனுக்கு. நான் சீதை என்று உங்களுக்கு தெரியாது, சந்தேகப்படுங்கள். ஆனால் நியாயமாக சந்தேகப்படுங்கள். எனக்கும் கொஞ்சம் கௌரவம் கொடுங்கள். எந்த நிமிஷமும் எந்த ஆணோடும் ஓடிவிட காத்திருப்பவளைப் போல நினைத்து நினைத்து கேவலமாக என்னை சந்தேகப்படாதீர்கள். வேண்டாம் தாயே, உன்னோடு வாழ்க்கை நடத்தினால் எனக்கு பைத்தியம் பிடித்துவிடும். நீ மூட்டையை கட்டிக்கொண்டு ஊர் போய் சேர் என்று தலையை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்து விட்டான் வேணும். ஒரு தவறும் செய்யாத நான் ஏன் வாழாவெட்டியாக பிறந்த வீட்டுக்கு போக வேண்டும்? அன்று சொன்னதைத்தான் இன்றும் சொல்கிறேன்.
நான் தவறு செய்தேன் என்று சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபியுங்கள் பார்க்கலாம். உங்களை மட்டுமல்ல, இந்த உலகத்தையும் விட்டு போய்விடுகிறேன். அதுவரை வீணாக என்னை வதைக்காதீர்கள். நான் நல்ல குடும்பத்து பெண், ஒரு பாவமும் அறியாதவள் என்றாள் மாலா. மாலாவின் வாதமும் வேணுவுக்கு நியாயமாகத்தான் பட்டது. அவன் குற்றம் சுமத்திய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் செய்தால் என்று நிச்சயம் இருக்கவில்லை, செய்திருக்கலாம் என்ற சந்தேகம்தான் இருந்தது. ஒருவேளை அவள் செய்யவில்லையோ? அதெப்படி? அவள் ஒரு தவறும் செய்யாவிட்டால் அவள் மேல் சந்தேகத்தை தூண்டுகிற நிகழ்ச்சிகள் வரிசையாக எப்படி நடைபெற முடியும்? தவறு செய்தவள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் அவ்வளவு பொருத்தமாக சொல்லி சமாளிக்க முடியுமா? ஏன் அவள் சொன்னபடியே நடந்திருக்க கூடாது? இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம்.